ஹலோ வியூவர்ஸ். நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம். ஆனால் ஒரு முறை கூட திரும்பி வரப்போவதில்லை. நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் நம்புபவர்களுக்கு துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பு. நம்பியவனுக்கு கூட துரோகம் செய், நம்பியது அவன் தவறு. ஆனால் நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்த பின் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை. முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகமெனும் கத்தியால். நேர்மையாக வாழ்ந்து பார், எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும். ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் வாழ்க்கையை உணர்த்திவிட. போலியான வாக்குறுதிகள் நம்பிக்கை துரோகத்தின் மறு வடிவம். மனம் மரணித்து போக நோயும் மரணமும் தேவையில்லை. ஏமாற்றமும் சில நம்பிக்கை துரோகமும் போதும். குற்றத்தை மன்னித்து விடலாம், ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது. துரோகம் கத்தியை போன்றது. மற்றவரை குற்றும் போது சுகமாகத்தான் இருக்கும், தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக இருக்கும். நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது சிலருக்கு இருக்கிறது. பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது. தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது. துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது. கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் ஒருபோதும் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசி, பல உண்மைகள் புரியும். புன்னகையால் உடைத்தெறியுங்கள், கூனி குறுகட்டும் துரோகங்களும் துரோகிகளும். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில்தான் குத்துவான். வேண்டுமானால் எதிரியாய் கூட மாறிவிடுங்கள், ஆனால் துரோகியாய் ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு, நடிப்பு நிறைந்த உலகம் இது. எப்போதும் உன் ஒரு கண் விழித்தே இருக்கட்டும். உங்களுக்கு கை தட்டுபவன் கூட காலை வாரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாய் இரு. உன்னை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்து விடு. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் நல்ல மனசு இருக்காது. ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பளிச்சென்று தெரிகிறது, ஆனால் அவரவரின் குறைகள் மங்கலாக கூட தெரிவதில்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியையும் காட்டிவிட்டுத்தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு. நம்ம என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான். முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். சில ஏமாற்றங்களை கடந்த பின்தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள்.
எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்லை. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை. ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும், நீ முயற்சித்தால் மட்டுமே. நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வலியாக இருக்கக்கூடாது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இறுகப் பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையாய் இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம். போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலாம். எந்த உறவும் நிஜமும் இல்லை. இங்கு எதுவும் நிரந்தரமும் இல்லை. அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை. எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம்தான் என்றாலும் நம்ம கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பி விடாதீர்கள். ஏனெனில் நம்முடன் இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளே இங்கு அதிகம். மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம். என்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். இன்று பழகுபவர் நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவிற்கும் தயாராகிக் கொள். உண்மையானவர்கள் யாரென்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல, இதயத்தை பாருங்கள். இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள். உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள். போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்பவில்லை. உண்மையா பழகிறவங்க வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யா நடிக்கிறவங்க நம்பப்படுகிறார்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நினைச்சிட்டா நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது. நம்மளோட மௌனம் மாற்றம் எப்போ நாம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்போவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று. பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும். முதலில் எது தோணுதோ அதுவே இறுதி. மாற்ற முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சும். உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும். தொலைக்கும் போதுதான் அதன் மதிப்பு புரியும். பொய் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே சொல்லப்படுகிறது. பொய் தன்னை தக்க வைத்து கொள்ள போராடும். உண்மை என்றாவது புரியும் என ஓரமாய் இருந்து கொள்ளும். இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து
எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன். நன்றி நண்பர்களே.